ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை சாதம். இந்த கருவேப்பிலையை நம்ம சமையலில் சேர்த்தோம் அப்படின்னா எல்லாரும் தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்படி இல்லாமல் இதை ரைஸாக பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருவேப்பிலையோட க்ரீன் கலர் மாறாமல் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கும்பகோணம் சேவரீஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி 250 ml, கருவேப்பிலை 2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 3 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, 4 காஞ்ச மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவைக்கு ஏற்ற உப்பு. அப்புறமா இதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய நிலக்கடலையும் முந்திரி பருப்பும். நான் இப்போது 1:2ங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். எல்லா கலந்த சாதத்துக்கும் ரைஸ் பொல பொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி விட்டு சுட வைக்கணும். லைட்டாக சூடான உடனே நம்ம 2 கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதில் 1 கப்பை அதில் சேர்க்கணும். அது கூட பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இதுதான் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கான சீக்ரெட். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அதை ஆற விட்டுட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கொதிக்க விட்ட தண்ணியே விட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படி கொதிக்க வச்சு பண்ணுறதுனால மிக்சியில் நம்ம அரைக்கும் போது ஸ்மூத் பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதனால தான் இது மாதிரி பண்ணுறது. அதோடு மட்டும் இல்லாமல் அதோட கலரும் மாறாது. அதுக்கு தான் நீங்கள் வெந்நீர் விட்டு கூட கொதிக்க அந்த கருவேப்பிலையில் வெந்நீர் விட்டு கூட பண்ணலாம். இப்போ ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதில் தனியா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்துக்கூடையும் காஞ்ச மிளகாவும் பெருங்காயம் 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். அது கொஞ்சம் பருப்பு வறுபட்ட உடனே நம்ம அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இது பருப்பு வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் கிடைக்கும், ஒரு அரோமா வரும். அது அந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலையை சேர்க்கணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் அந்த அரோமா கிடைக்கும். உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் அரோமா கிடைக்காது. அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது. இலை லைட்டாக அந்த இலை இப்படி சுருண்டு போனால் போதும். பாருங்கள், இதில் சுருண்டுருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிண்டு பவுடராக பண்ணிக்கணும். இந்த பவுடரை நீங்கள் எல்லா கறி பண்ணும்போதும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு எல்லா இடத்துலையுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதோடு இல்லாமல் அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் அதுவும் சேரும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போடணும். கடுகோடு சேர்த்து பெருங்காயம் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பொடி இடிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணிட்டேன். இது மீதி இருக்கிற 1.5 டீஸ்பூனை இப்போ எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி இடிக்கிறதுக்கு எடுத்துடணும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே. மீதி இருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூனை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அது கூட காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். பாதி வறுபட்ட உடனே நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்க்கணும். முதல்லையே சேர்த்துட்டோம் அப்படின்னா முந்திரி பருப்பு ரொம்ப தீஞ்சி போயிடும். இப்போது வறுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போடலைன்னா ரைஸ் கலக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடணும்.
இப்போ பாருங்கள் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே கலக்கக்கூடாது. ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். இப்போது எல்லாமே ஒத்தாப்பில் கலந்து விடணும். அந்த பேஸ்ட் வந்து ரைஸில் நல்லா பட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலரும் மாறலை, அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். Thanks for watching.